வணக்கம். நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அகைன் ஒரு 100 வெக்காபுலரி தான் பார்க்க போறோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த மந்த்தே வந்து ஒரு வெக்காபுலரி மந்த் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெறைய பார்க்க போறோம் அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, நம்ம 1லேருந்து 100 வரைக்கும் பார்ட் 1 ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அகைன் பார்த்தீங்கன்னா, 101லேருந்து 200 வரைக்கும் பார்ட் 2 ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்ட் 3 201லேருந்து 300 வரைக்கும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். 1000 வெக்காபுலரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, kakkaneducation.in அப்படின்னு நம்மளுடைய வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா, 1000 வெக்காபுலரிக்கான பிடிஎஃப் இருக்கு. நீங்க அத பை பண்ணிக்கலாம். அத நீங்க ஆக்சஸ் பண்ணும்போது, அதுக்கு நான் டவுன்லோடிங் ஆப்ஷனும் குடுத்துருக்கேன். நீங்க அதிலேயே டைரக்ட்டா படிக்கிறத விட, நெறைய உங்களுக்கு இப்ப இந்த ஸ்டூடண்ட் ஜெராக்ஸ் அதே மாரிலாம் ரொம்ப கம்மியா உங்களுக்கு ஜெராக்ஸ் பேஜுக்கு 60 பைசே, 70 பைசேன்லாம் எடுத்து குடுப்பாங்க. ஸோ மோர் தென் 100 பேஜஸ் அது இருக்கிறதுனால, நீங்க அத வந்து ஒரு பிரிண்ட் அவுட் மாரி எடுத்துட்டு, காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் மாரி ஸ்பைரல் பெயிண்டிங் போட்டு வச்சுட்டு, நீங்க படிச்சு ரெஃபர் பண்ணி, உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கக்கன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே இந்த பிடிஎஃப்பை வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு 201லேருந்து 300 வரைக்கும் வெக்காபுலரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபட்டீக். ஃபட்டீக் அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு. ஸோ அதோடைய ப்ரொனன்சியேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ப்ரொனன்சியேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஃபட்டீக் எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சோர்வாக இருக்கிறது, அதாவது ஃபிசிக்கல் டயர்ட்னஸ், மென்டல் டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே நம்ம அதை சேர்த்து சொல்லலாம். Fatigue brought on dark ring under her eyes. Fatigue brought on dark ring under her eyes. அவ கண்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கருவளையம் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து அதுக்கு காரணம் வந்து அவளுடைய சோர்வு தான் அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒன் லாய்டர். லாய்டர்னா வாண்டரிங் அப்படின்னு அர்த்தம், சுற்றி திரிதல். டோன்ட் லாய்டர் ஆன் த வே ஹோம். வீட்டுக்கு வர வழியில போற வழியில வந்து எங்கேயும் சும்மா சுத்திட்டு இருக்காத. கம் ஸ்ட்ரைட் ஹோம், டோன்ட் லாய்ட்ரு எனிவேர். நேராக வீட்டுக்கு வா, எங்கேயும் சுற்றிட்டு இருக்காத. கம் ஸ்ட்ரைட் ஹோம், டோன்ட் லாய்ட்ரு எனிவேர். எங்கேயும் சுற்றிட்டு இருக்காத. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஹீட்டட் ஆர்குமெண்ட். ஹீட்டட் ஆர்குமெண்ட் அப்படின்னா என்னன்னா, அனல் பறக்கும் விவாதம் அப்படின்னு அர்த்தம். சில விஷயங்கள்லாம் பேசும்போது ரொம்ப காரசாரமாக, இந்த டிபேட் ஷோ, டிவி ஷோலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும் தெரியுமா, காரசாரமாக விவாதம் பண்ணுவாங்கல்ல. ஆஃப்டர் சம் ஹீட்டட் ஆர்குமெண்ட் எ டிசிஷன் வாஸ் ஃபைனலி டேக்கன். After some heated argument, a decision was finally taken. ஒரு அனல் பறக்கும் விவாதத்துக்கு அப்புறமா ஒரு முடிவு எட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஆர்டிகுலேட். ஆர்டிகுலேட் விமன் அப்படின்னா என்னன்னா, ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் யுவர் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் கிளியர்லி அண்ட் ஈஸிலி. நம்மளுடைய எண்ணங்களை, கருத்துக்களை வந்து மற்றவங்க கிட்ட ரொம்ப திறம்பட எடுத்து சொல்றது, கையாளுறது. ஷீ இஸ் அன் ஆர்டிகுலேட் உமன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, தாட்ஃபுல். தாட்ஃபுல் அப்படின்னா கேர்ஃபுல்லி கன்சிடரிங் திங்ஸ். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆழ்ந்து சிந்திச்சு யோசிச்சு மற்றவங்களுடைய விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கருத்தில் கொண்டு வந்து அவங்களுக்கும் ஏற்றா மாதிரி நம்ம செய்யறது, அதை தான் வந்து தாட்ஃபுல் அப்படின்னு சொல்றது. ஷீ இஸ் ஸோ கைண்ட் அண்ட் எ தாட்ஃபுல் உமன். அவங்க வந்து ரொம்ப கைண்டு, ரொம்ப பணிவானவங்க. அதே நேரத்தில் வந்து ரொம்ப சிந்தனை திறன் மிக்கவங்க. ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தான் சைடில் மட்டும் யோசித்து பார்க்காம மற்றவங்களுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்குமாங்கிற மாதிரி யோசிக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ரம்பிளிங். பசியாக உணரும் பொழுது வயிற்றுக்குள் ஏற்படும் இரைச்சல் சப்தம். நம்ம சாப்பிட்ணும் அப்படிங்கும் போது வயிற்றுக்குள்ள ஒரு மாதிரி இரைச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும் தெரியுமா, அதுதான். ஐ எம் ஸோ ஹங்க்ரி, மை ஸ்டொமக் இஸ் ரம்பிளிங். எனக்கு ரொம்ப பசிக்குது, என் வயிறு அப்படியே சத்தம் போட்டுட்ருக்கு. ஆங்ஸைட்டி. ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது காமனாக நீங்கள் இந்த டேர்ம் இப்போ அடிக்கடி நீங்கள் வந்து கேள்விப்படுவீங்க. என்னென்னா, ஃபீலிங் ஆஃப் ஃபியர், டென்ஷன், ஒரி, அதாவது ஒரு பயம், கவலை, படபடப்பு எல்லாம் சேர்றது தான் இந்த ஆங்ஸைட்டி அப்படிங்கிறது. ஹர் ஆங்ஸைட்டி இஸ் மவுண்டட் மந்த் பை மந்த். அவளுடைய ஆங்ஸைட்டி வந்து மாதம் வந்து ஏறிட்டே தான் போகுது. ஹர் ஆங்ஸைட்டி இஸ் மவுண்டட் மந்த் பை மந்த் அப்படின்னா அவங்களுடைய கவலை வந்து மாதம் அப்படியே ஏறிட்டே போயிட்டே இருக்கு. விசார்ட், எ மேன் ஹூ இஸ் பிலீவ்டு டு ஹாவ் மேஜிக்கல் பவர்ஸ். இந்த மந்திரவாதி அப்படின்னு சொல்கிறோம்ல, அவங்கள தான் நம்ம வந்து விசார்ட் அப்படின்னு சொல்கிறது. டோன்ட் யூ நோ ஹீ இஸ் எ விசார்ட். அவன் ஒரு மந்திரவாதின்னு உனக்கு தெரியாதா? பிரைட் க்ரூம், எ மேன் அபவுட் டு பி மேரிட். எ மேன் ஜஸ்ட் பிஃபோர் ஹிஸ் வெட்டிங் டே. ஒன்றுமே இல்லை, கல்யாணத்துக்கு முன்னாடி பிரைட் க்ரூம் இருக்காங்க இல்லையா, மணமகன், அதுதான். த பிரைட் க்ரூம் வாஸ் லேட் ஃபார் த செரிமோனி. அந்த செரிமோனிக்கு அந்த பிரைட் க்ரூம் வந்து தாமதமாக தான் வந்தார். த பிரைட் க்ரூம் வாஸ் லேட் ஃபார் த செரிமோனி. த பிரைட் க்ரூம் தேங்க் தம் ஆல் இண்டிவிஜுவலி. அந்த பிரைட் க்ரூம் மணமகன் வந்து எல்லாருக்குமே இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணார்.
மணமகன் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து மணமகள். அதுக்கு பிரைட் அப்படின்னு சொல்லலாம். எ வுமன் ஹூ இஸ் அபவுட் டு கெட் மேரிட். மணமகள் அவ்வளோதான். ஷீ இஸ் ட்ரெஸ்ட் லைக் எ பிரைட் அப்படின்னா, அவள் வந்து அப்படியே கல்யாண பொண்ணு மாதிரியே மணமகள் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறா. த பிரைட் லுக்ட் வெரி பியூட்டிஃபுல். த பிரைட் லுக்ட் வெரி பியூட்டிஃபுல். அந்த பிரைடுக்கு மணமகள் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறா. அப்சைட் டவுன், ரிவர்ஸ்டு பொசிஷன், தலைகீழாக. ஷி ஹெல்ட் த புக் அப்சைட் டவுன். அவள் அந்த புத்தகத்தை வந்து தலைகீழாக பிடிச்சிருந்தா. ஷி ஹெல்ட் த புக் அப்சைட் டவுன். அவள் அந்த புத்தகத்தை தலைகீழாக பிடிச்சிருந்தா. கான்ட்ரோவர்ஷியல், காசிங் டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் டிஸ்கஷன். சர்ச்சைக்குரிய அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் எ கான்ட்ரோவர்ஷியல் ஃபில்ம் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய படமாக இருக்குது. நிறைய இந்த படத்தை பேஸ் பண்ணி விவாதம்லாம் கிளம்புது, எதிர்வினையான கருத்துக்கள்லாம் வருது. த புக் வாஸ் வெரி கான்ட்ரோவர்ஷியல். அந்த புக்கு வந்து ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலாக இருந்துச்சு. இன்ஃப்ளேஷன், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ப்ரைஸஸ். பணவீக்கத்தை தான் நம்ம வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ளேஷன் வாஸ் கண்ட்ரோல்டு. பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டது. இன்ஃப்ளேஷன் இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். பணவீக்கம் கையை மீறி போயிட்டுருக்கு. டெராகட்ரி. டெராகட்ரி அப்படின்னா இன்சல்ட்டிங் ஆர் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். ஒருத்தவங்களை வந்து ரொம்ப வந்து அவமானப்படுத்தக்கூடிய வகையில், சிறுமைப்படுத்தக்கூடிய வகையில் இழிவான கருத்துக்களை சொல்கிறது. He made some derogatory comment about her appearance. He made some derogatory comment about her appearance. அதாவது அவளுடைய தோற்றத்தை வச்சு அவர் வந்து ஒரு இழிவான கருத்துக்களை சொன்னார். He refused to withdraw derogatory remarks about his boss. He refused to withdraw derogatory remarks made about his boss. தன்னுடைய பாஸை பற்றி அவர் சொன்ன கருத்துக்களை அவர் வந்து திரும்ப பெறத்துக்கு மறுத்துட்டார். ப்ராம்ப்ட்லி, இமீடியட்லி, வித்தவுட் டிலே, உடனடியாக அப்படின்னு அர்த்தம். ஷி ஆன்சர்ட் ப்ராம்ப்ட்லி. ஷி ஆன்சர்ட் ப்ராம்ப்ட்லி. அவள் உடனே பதில் சொன்னான். இஃப் யூ லிவ் ப்ராம்ப்ட்லி யூ மைட் கேட்ச் யுவர் ஃப்ளைட். நீ இப்போ உடனே போனேன்னா உன்னுடைய ஃப்ளைட்டை ஒரு வேளை பிடிக்கலாம். ஸ்லாண்டர், வாக்கிங் ஸ்லோலி இன் எ ரிலாக்ஸ்டு மேனர். சாவகாசமாக, நிதானமாக, பொறுமையாக நடத்தல். லெட்ஸ் கோ ஃபார் எ சாண்டர் அலாங் த ரிவர். நம்ம அப்படியே ஆற்றோரமாக நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டு வரலாமா, பொறுமையாக போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோ கூப்பிடுறாங்கல்ல, அதுதான். லெட்ஸ் அப்படின்னா என்னென்னா, லெட்டஸ் அதோடைய கன்ட்ராக்ஷன் தான் லெட்ஸ், நம்மளையும் உள்ளடக்கி அப்படின்னு அர்த்தம். நான் நிறைய வீடியோவில் இதை சொல்லியிருக்கேன். ஓவர்காஸ்ட், கவர்ட் வித் கிளவுட்ஸ். மேகமூட்டமாக இருக்கிறது தான் நம்ம வந்து ஓவர்காஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் 2 days இட் வாஸ் ஓவர்காஸ்ட். 2 நாளாக அப்படியே மேகமூட்டமாக தான் இருக்குது. ஃபார் 2 days இட் வாஸ் ஓவர்காஸ்ட். அடுத்து அட்வர்ஸ், மேக்கிங் சம்திங் டிஃபிகல்ட், சாதகமற்று. த மேட்ச் ஹாஸ் பீன் கேன்சல்ட் டியூ டு அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன். த மேட்ச் ஹாஸ் பீன் கேன்சல்ட் டியூ டு அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன். அதாவது வானிலை வெதர் கண்டிஷன் சரியாக இல்லாததுனால அந்த மேட்ச் வந்து கேன்சல் பண்ணப்பட்டது. இம்பேஷண்ட், டு லூஸ் ஹிஸ் பேஷன்ஸ். பொறுமையற்று. டோன்ட் பி ஸோ இம்பேஷண்ட். இப்படியெல்லாம் கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாமல் இருக்காது. ப்ரிடெக்ஸ்ட், எ ஃபால்ஸ் ரீசன் கிவன் ஃபார் டூயிங் சம்திங். சாக்கு சொல்கிற. டோன்ட் ப்ரிடெக்ஸ்ட். சும்மா எல்லாத்துக்கும் ஏதாவது சாக்கு சொல்லாத. ஹெட்பட், ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வெக்காபுலரி. இது ஆக்சுவலி என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க, மேம் இந்த முட்டுறது அப்படிங்கிறதுக்கு எப்படி மேம் சொல்கிறது, ஆடு முட்டிடுச்சு, மாடு முட்டிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இந்த வெக்காபுலரியை ரெஃபர் பண்ணேன். ஹெட்பட் அப்படின்னா டு ஹிட் சம்படி வயலண்ட்லி ஆன் த ஹெட். டு ஹிட் சம்படி வயலண்ட்லி ஆன் த ஹெட், முட்டுதல். த கோட் ஹெட்பட்டட், ஆடு முட்டிடுச்சு. த கவ் ஹெட்பட்டட், மாடு முட்டிடுச்சு. நெக்ஸ்ட் வெக்காபுலரி பேட்ரியார்க்கல் சொசைட்டி. பேட்ரியார்க்கல் சொசைட்டி அப்படின்னா ஆணாதிக்க சமூகம் அப்படின்னு அர்த்தம். ஈவன் டுடே இன் மெனி கான்டெக்ஸ்ட் திஸ் சொசைட்டி ரிமைன்ஸ் எ பேட்ரியார்க்கல் சொசைட்டி. Even today, in many contexts, this society remains a patriarchal society. இன்னமும் கூட நிறைய இடங்களில் இந்த சமூகம் வந்து ஒரு ஆணாதிக்க சமூகமாக தான் இருக்கிறது. ஈவ்ஸ்ட்ராப், ஈவ்ஸ்ட்ராப் அப்படின்னா ஒட்டு கேட்குறது அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஈவ்ஸ்ட்ராப், ஒட்டு கேட்காத. இதுக்கு ஓவர் ஹியர் அப்படிங்கிற ஒரு வெக்காபுலரியும் நம்ம பயன்படுத்தலாம். டோன்ட் ஓவர் ஹியர் அப்படிங்கிற வெக்காபுலரியும் நம்ம பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பெர்ப்ளெக்ஸ். பெர்ப்ளெக்ஸ் அப்படின்னா டு கன்ஃபியூஸ், குழப்பம் அப்படின்னு அர்த்தம். திஸ் டிசீஸ் ஹேஸ் கண்டினியூட் டு பெர்ப்ளெக்ஸ் டாக்டர்ஸ். இந்த டிசீஸ் வந்து இன்றைக்கும் வந்து தொடர்ச்சியாக வந்து டாக்டர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு குழப்பமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் ட்ரைடண்ட். ட்ரைடண்ட் அப்படின்னா திரிசூலம். கோவில்கள்லாம் இருக்கும் இல்லையா, வி சி ட்ரைடண்ட் இன் டெம்பிள்ஸ். நம்ம கோவில்களில் இதெல்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பாஞ்ச்.
பாஞ்ச் அப்படின்னா தொப்பை அப்படின்னு அர்த்தம். ஹி யூஸ் டு பி வெரி தின் பட் நவடேஸ் ஹி ஹாஸ் எ ஸ்லைட் பாஞ்ச். முன்னாடிலாம் வந்து ரொம்ப ஒல்லியாக இருப்பான், ஆனால் இப்போல்லாம் அவனுக்கு லேசாக தொப்பை இருக்குது. அனாயிண்ட் அப்படின்னா அபிஷேகம் அப்படின்னு அர்த்தம். ஹி அனாயிண்ட்ஸ் டு காட் அப்படின்னா அவர் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறார். ஹி அனாயிண்ட்ஸ் டு காட் அப்படின்னா அவர் கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறார். அன்ஃபேர் அப்படின்னா நாட் ரைட், நியாயம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் ஸோ அன்ஃபேர் அப்படின்னா இது வந்து ஒரு நியாயமே இல்லாத செயல். இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், புரியாத புதிர், இதை தான் வந்து இன்காம்ப்ரிஹென்சிபிள் அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்காம்ப்ரிஹென்சிபிள், கேன் யூ எக்ஸ்பிளைன் தம் டு மீ? தீஸ் அக்கௌண்ட்ஸ் ஆர் இன்காம்ப்ரிஹென்சிபிள், கேன் யூ எக்ஸ்பிளைன் தம் டு மீ? இந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப புரியவே இல்லை, ரொம்ப புரியாத புதிராக இருக்குது, இது எல்லாத்தையுமே எனக்கு நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறியா, எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அப்ஸ்விங் அப்படின்னா an increase or improvement, முன்னேற்றம் காண்கிற. I could feel the upswing in business. நெக்ஸ்ட் ஒன் abhor, to hate something very much, ஒன்றை அதிகப்படியாக வெறுப்பது. I abhor all forms of racism, இனவெறி எதில் இருந்தாலும் நான் அதை வந்து வெறுக்கிறேன். மொரோஸ், சல்கி ஆர் பேட் டெம்பர்ட், கடுகடுன்னு ஒரு சகஜ நிலையில் இல்லாமல் இருக்கிறது. ஒய் ஆர் யூ ஸோ மொரோஸ் தீஸ் டேஸ், ஏன் இப்பெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே கடுகடுன்னு இருக்கிற. ஜூலி வாஸ் சிட்டிங் அலோன் அட் த டேபிள் லுக்கிங் மொரோஸ். ஜூலி வந்து டேபிள் கிட்ட உட்காந்துட்டு இருந்தா, ஆனால் பார்க்க ஒரு மாதிரி நார்மலாக இல்லாத மாதிரி கடுகடுன்னு இருந்தா. நெக்ஸ்ட் வெக்காபுலரி லேட்ச் அப்படின்னா என்னென்னா தாழ்பால் அப்படின்னு அர்த்தம். லேட்ச் த டோர் அப்படின்னா கதவை தாழ்பாலிடு. ஸ்பியூரியஸ், ஃபால்ஸ் ஆர் ஃபேக், அதாவது ஒரு உண்மை இல்லாத, நாட் ஜென்யூன், பொய் குற்றச்சாட்டு. ஹி வாஸ் அரெஸ்டட் இன் 1979 ஆன் ஸ்பியூரியஸ் சார்ஜஸ். 1979 அப்போ ஒரு பொய் குற்றச்சாட்டுக்காக அவர் கைது செய்யப்பட்டார். டு நாட் ப்ரொவைட் ஸ்பியூரியஸ் சிக்னஸ் சர்டிஃபிகேட், தவறான சிக்னஸ் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்காதீங்க. டு ஒன் சோஷியல் பர்சன் அப்படின்னா ஈஸிலி மிங்கிள் வித் அதர்ஸ், அனைவரிடமும் சகஜமாக பழகக்கூடியவர். ஆர் யூ எ சோஷியல் பர்சன்? நீங்கள் வந்துட்டு ரொம்ப சோஷியல் பர்சனா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லையா. ஆர் யூ எ சோஷியல் பர்சன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக மிங்கிள் ஆவீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ப்ரைவேட் பர்சன், இந்த சோஷியல் பர்சனுக்கு ஆப்போசிட் ப்ரைவேட் பர்சன். நாட் ஈஸிலி மிங்கிள் வித் அதர்ஸ், அனைவரிடமும் சகஜமாக பழகாதவர். ஆர் யூ எ ப்ரைவேட் பர்சன்? நீங்கள் என்ன வந்துட்டு ப்ரைவேட் பர்சனை யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் மிங்கிள் ஆக மாட்டிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பிரிம் அப்படின்னா த டாப் எட்ஜ் ஆஃப் எ கிளாஸ் கப் எக்ஸெட்ரா, எதுனாலும் ஒரு டம்ளர்லேயோ ஒரு கிளாஸ்லேயோ ஒரு கப்லேயோ ஒரு விளிம்பு வரைக்கும் ஒரு பாலோ ஒரு தண்ணீரோ அந்த லிக்விட் ஐட்டமை விளிம்பு வரைக்கும் எடுத்துகிட்டு வருது. டு நாட் ஃபில் வாட்டர் அப் டு த பிரிம், தண்ணியை வந்து விளிம்பு வரைக்கும் ஃபில் பண்ணாத. வைப் அப்படின்னா துடைத்தல் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. டு க்ளீன் ஆர் ட்ரை சம்படி பை ரப்பிங் இட் வித் எ கிளாத். ப்ளீஸ் வைப் த வாட்டர் ஆர் எல்ஸ் சம்ஒன் வில் ஸ்லிப் அண்ட் ஃபால் டவுன், இந்த தண்ணியை தயவு செஞ்சு துடைச்சிரு, அப்படி இல்லையா யாராவது ஒருத்தவங்க வழுக்கி கீழே விழுந்துருவாங்க. ஸ்பேரிங்லி, யூஸிங் வெரி லிட்டில் ஆஃப் சம்திங், ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறது, சிக்கனமாக யூஸ் பண்ணுறது. யூஸ் வாட்டர் ஸ்பேரிங்லி, தண்ணியை சிக்கனமாக பயன்படுத்துங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான வெக்காபுலரி இது. அட் த சேம் டைம் ஒரு யூஸ்ஃபுல்லான வெக்காபுலரியும் கூட. நம்மளுடைய ஷார்ட்ஸ்லேயும் இதை அப்லோட் பண்ணியிருக்கோம், வீடியோலையும் நம்ம இதை அப்லோட் பண்ணியிருக்கோம். பில்லியன் ரைடர் அப்படின்னா என்னென்னா, டூ வீலர்லலாம் பின்னாடி ஒருத்தவங்க உட்காந்துட்டு போவாங்கல்ல, அவங்கள தான் நம்ம வந்து பில்லியன் ரைடர் அப்படின்னு சொல்லுவோம். எ பர்சன் ஹூ சிட்ஸ் பிசைட் எ டூ வீலர் இஸ் கால்ட் பில்லியன் ரைடர். இருசக்கர வாகனத்தில் பின்னார் அமர்பவர். நவடேஸ் பில்லியன் ரைடர்ஸ் ஆல்சோ வேர் ஹெல்மெட்ஸ், இட்ஸ் எ குட் சைன். நவடேஸ் பில்லியன் ரைடர்ஸ் ஆல்சோ வேர் ஹெல்மெட்ஸ், இட்ஸ் எ குட் சைன். இப்போல்லாம் வந்து பில்லியன் ரைடர்ஸ் கூட பின்னாடி உட்காந்துட்டு இருக்கிறவங்க கூட ஹெல்மெட் போடுறாங்க, அது வந்துட்டு ஒரு நல்ல அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வெக்காபுலரி என்ன அப்படின்னா லோகோ பைலட் அப்படிங்கிறது யாருன்னா ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுறாங்கல்ல, ட்ரெயினை ஓட்டுறவங்கள தான் நம்ம லோகோ பைலட் அப்படின்னு சொல்லுவோம். மை அங்கிள் இஸ் ஏ லோகோ பைலட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க வீட்டில் யாராவது லோகோ பைலட் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதை காமெண்ட்டில் பதிவிடுங்க.
பெட்டர் ஆர் கிரேட்டர் தென் எனி அதர், அதாவது ஒரு இணையற்ற, ரொம்ப பெட்டராக ரொம்ப சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. ஹர் growth இஸ் unparalleled அப்படின்னா அவளுடைய வளர்ச்சி வந்து இணையற்றது. ஹர் நாலேஜ் ஆஃப் த சப்ஜெக்ட் இஸ் unparalleled, அந்த சப்ஜெக்டில் அவங்களுடைய நாலேஜ் வந்து இணையற்றதாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நெயில். நெயில் அப்படின்னா ஆணி. ஹேங் த ஷர்ட் ஆன் த நெயில், இந்த ஷர்ட்டை வந்து அந்த ஆணியில் மாட்டு. அடுத்து ஒன் க்ளோத்ஸ் லைன். க்ளோத்ஸ் லைன் அப்படின்னா துணிகளை காய வைக்கும் கொடி அல்லது கயிறு, நம்ம துணி காய போடுற கொடின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். புட் த க்ளோத்ஸ் ஆன் த க்ளோத்ஸ் லைன் அப்படின்னா இந்த துணி எல்லாத்தையுமே அந்த கொடியில், துணி காய வைக்கிற கொடியில் போடு. நெக்ஸ்ட் வெக்காபுலரி, ரிங். டு ப்ரெஸ் ஆர் ஸ்க்வீஸ் சம்திங் இன் ஆர்டர் டு ரிமூவ் வாட்டர் ஃப்ரம் இட், இறுக பிழிதல். ரிங் அவுட் த டவல், அந்த டவலை இருக்க பிழி. பிட்ச் டார்க், கம்ப்ளீட்லி டார்க். கும் இருட்டாக இருக்குது, ரொம்ப இருட்டாக இருக்குது சொல்லுவோம்ல, அதுதான். இட் இஸ் பிட்ச் டார்க் அவுட் சைடு, வெளில வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது. இப்போ சில நேரத்திலலாம் பார்த்திங்கன்னா வெதர் வந்து சுத்தமாக சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஈவினிங் ஒரு 5-5:30 பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே இருட்டாயிடும். அப்போ சொல்லுவோம்ல, இட் இஸ் பிட்ச் டார்க் அவுட் சைட் பட் த டைம் இஸ் ஒன்லி 5 o'clock அப்படி சொல்லுவோம்ல. 5 மணி தான் ஆகுது, ஆனால் அதுக்காட்டியுமே பார்த்திங்கன்னா வெளில வந்து அவ்வளோ இருட்டாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது இதே மாதிரி வெக்காபுலரி எல்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள், கியூபிட். கியூபிட் அப்படின்னா என்னென்னா, இது வந்து இட் இஸ் எ மெஷர்மெண்ட் ஃப்ரம் மிடில் ஃபிங்கர் டு எல்போ, அதாவது நம்ம மிடில் ஃபிங்கர்லேருந்து எல்போ வரைக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறோம்ல, அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம கியூபிட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம பூலாம் வாங்குகிறோன்னா 1 முழம் கொடுங்க 2 முழம் கொடுங்கன்னா அவங்க அப்படி தானே கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ கியூபிட் அப்படின்னா தமிழில் வந்து முழம் அப்படின்னு அர்த்தம். பை 2 cubits ஆஃப் ஜாஸ்மின் அப்படின்னா 2 முழம் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு ஒன் லீன். லீன் அப்படின்னா நாட் ஸ்ட்ரைட் அப்படின்னு அர்த்தம். ஸ்லோப்பிங் பொசிஷன், அதாவது சாஞ்சு இருக்கிறது, ஸ்லோப்பாக இருக்குது அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். டோன்ட் லீன் ஆன் த வால், அப்படியே செவுத்து மேலே சாயாத, நேராக உட்காரு அப்படி சொல்லுவோம்ல, அதுதான். டோன்ட் லீன் ஆன் த வால். நெக்ஸ்ட் வெக்காபுலரி, ஃப்ளிங். ஃப்ளிங் அப்படின்னா டு த்ரோ ஆர் ஹர்ல் வித் ஃபோர்ஸ், ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தூக்கி எறியறது, அப்படியே வீசி எறியறது. டோன்ட் ஃப்ளிங் த க்ளோத்ஸ் ஆன் த சேர், அப்படியே சேர் மேலே துணியெல்லாம் வீசி எறியாத. ஃபோல்ட் த க்ளோத்ஸ் ப்ராப்பர்லி, ஒழுங்காக அதை மடிச்சு வை அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, அதுதான். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்லிப். ஸ்லிப் அப்படின்னா வழுக்குதல் அப்படின்னு அர்த்தம். ட்ரிப் அப்படின்னா தடுக்குதல், ஸ்லிப் அப்படின்னா வழுக்குதல். நீங்கள் டிஃப்ரென்ஸை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஷீ ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் டவுன் அப்படின்னா அவள் வழுக்கி கீழே விழுந்தா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஷீ ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் டவுன் அப்படின்னா ஏதோ ஒரு ஒயரோ கயிறோ ஏதோ ஒன்று, கல்லோ ஏதோ தடுக்கி கீழே விடுறது. ஓகேவா? ஷீ ட்ரிப்ட் அண்ட் ஃபெல் டவுன்னா தடுக்கிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி, ரபிள். ரபிள் அப்படின்னா பீசஸ் ஆஃப் புரோக்கன் பிரிக், ஸ்டோன், அதாவது எஸ்பெஷலி ஃப்ரம் எ கொலாப்ஸ்டு பில்டிங், இடிபாடுகள். இந்த பூகம்பம்லாம் நடந்ததுன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க, இந்த வேர்ட்ஸை நீங்கள் அதிகமாக கேள்விப்படுவீங்க. செவரல் பீப்புள் வேர் ட்ராப்ட் இன் த ரபிள் அப்படின்னா இந்த இடிபாடுகளுக்குள்ளார நிறைய மக்கள் சிக்கி இருந்தார்கள். புரியுதா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி, எக்ஸார்பிடன்ட். எக்ஸார்பிடன்ட் அப்படின்னா மச் மோர் எக்ஸ்பென்சிவ், ரொம்ப விலை வந்து அதிகமாக இருக்கிறது. த ப்ரைஸ் ஆஃப் த ஃபுட் ஹியர் இஸ் எக்ஸார்பிடன்ட், இந்த இடத்துல வந்து ஃபுட்டோட ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இட் இஸ் எ குட் ஹோட்டல் பட் த ப்ரைஸஸ் ஆர் எக்ஸார்பிடன்ட், இது வந்து நல்ல ஹோட்டல் தான் ஆனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வெக்காபுலரி, பீட்டல் லீவ்ஸ். வெற்றிலை. பீட்டல் லீவ்ஸ் ஆர் கன்சிடர்ட் ட்ரெடிஷ்னல் இன்க்ரீடியன்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெற்றிலையெல்லாம் நம்ம வந்து நிறைய அந்த ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பண்டிகைக்கெல்லாம், நம்ம பாரம்பரிய பண்டிகைக்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அதுதான். நெக்ஸ்ட்டு ஒன், க்ரஷ். டு ப்ரெஸ் சம்திங் வெரி ஹார்ட், நசுக்கிறது. க்ரஷ் த கார்டமம், இந்த ஏலக்காயை நசுக்கு. டே ட்ரீமர், பகல் கனவு காண்பவர். ஹீ இஸ் எ டே ட்ரீமர், அவன் வந்து ஒரு பகல் கனவு காண்றவன். நெக்ஸ்ட் வெக்காபுலரி, பைட்டிங் கோல்ட். பைட்டிங் கோல்ட் அப்படின்னா வெதர் தட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு, ரொம்ப கடுமையான குளிர் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் பைட்டிங் கோல்ட் ஹியர் அப்படின்னா இங்கே அந்தளவுக்கு கடும் குளிர் நிலவுகிறது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதோடைய ஆப்போசிட் டேர்ம் ஸ்வெல்ட்ரிங் ஹீட். ஸ்வெல்ட்ரிங் ஹீட் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாட் வெதர், கடுமையான வெப்பம். இட் இஸ் ஸ்வெல்ட்ரிங் ஹீட் ஹியர், இங்கே கடுமையான வெப்பம் நிலவுகிறது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வெக்காபுலரி, ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன். த எபிலிட்டி டு டூ சம்திங் ஆல்தோ இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். வலுவான உறுதித்தன்மை, ஒரு விஷயம் ரொம்ப கடினமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம உறுதியோடு வந்துட்டு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறது. வித் ஹர் ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன் ஷி வாஸ் ஏபிள் டு ஸ்டார்ட் அ பிஸ்னஸ் அண்ட் மேக் இட் எ சக்ஸஸ். அவளுடைய வலுவான உறுதித்தன்மை காரணமாக அவள் அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை சக்ஸஸாகவும் அவள் வந்து பண்ணுறா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி, அன்பிரிடிக்டபிள் கிரியேச்சர்.
அன்பிரிடிக்டபிள் அப்படின்னா கணிக்க முடியாத ஒன்று அப்படின்னு அர்த்தம். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக சில வேலையை பார்க்கக்கூடிய இடங்கள்லையோ இல்லை சில நபர்களையோ நம்ம சொல்கிறது உண்டு. அவர் எப்போ எப்படி மாறுவார்னே தெரியல, இவங்க எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியல, கணிக்க முடியாத ஒருத்தவங்களா இருக்காங்க. ஸோ இதே மாதிரியெல்லாம் நமக்கு தேவைப்படுற இடங்கள்ல நம்ம சர்க்கம்ஸ்டன்ஸில் அந்த வெக்காபுலரி எல்லாம் பேசி பழகுங்க. இந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. ஐ டோன்ட் நோ வென் அண்ட் ஹவு யூ வில் சேஞ்ச். யூ ஆர் சச் அன் அன்பிரிடிக்டபிள் கிரியேச்சர். ஐ டோன்ட் நோ வென் அண்ட் ஹவு யூ வில் சேஞ்ச். நீ எப்போ எப்படி மாறுவன்னே எனக்கு தெரியல. யூ ஆர் சச் அன் அன்பிரிடிக்டபிள் கிரியேச்சர். நீ வந்து இப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாத ஒரு நபராக இருக்கிற. ஓகே, கிளியராக இருக்கா? புரியுதா? நெக்ஸ்ட் வெக்காபுலரி பாருங்கள். டெண்டர் கோகனட். டெண்டர் கோகனட் அப்படின்னா இதெல்லாம் நம்ம ஷார்ட்ஸில் பார்த்துருக்கோம். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்ன விஷயம்தான். இப்போ நம்ம பார்க்குற இந்த 1000 வெக்காபுலரியுமே முன்னாடியே நம்ம ஒரு 500 வெக்காபுலரி போஸ்ட் பண்ணிட்டோம். நம்ம சேனலில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு ஒரு 500 வெக்காபுலரி இருக்கும். இப்போ இந்த மந்த் நம்ம வந்து ஒரு 500 வெக்காபுலரி போட்டிருக்கோம். தட் மீன்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த 1000 வெக்காபுலரியுமே நம்மளுடைய சேனலில் சொன்னது தான். அது நிறைய பேர் என்கிட்ட அது மொத்தமாக எனக்கு ஒரே பிடிஎஃபாக கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால இதை வந்து ஒரே பிடிஎஃபாக ஒர்க் அவுட் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இந்த 1000 பிடிஎஃப்பையும் நீங்கள் பை பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த லிங்க் வந்து kakkan.education.in நம்ம வெப்சைட்டில் தான் இருக்கும். ஒரு சில பேர் அமேசானில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அமேசானில் ஃபஸ்ட்டு 500க்குள்ள வெக்காபுலரி மட்டும்தான் இருக்கும். இந்த 1000ம் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம லிங்க்கில் தான் வந்து டேரெக்டாக நீங்கள் பை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். புக்கு கூட கொரியராக பண்ணி வைங்க மேம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்கு மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஹார்ட் காப்பி இருக்குது அவைலபிளாக. இதே மாதிரி 1000 சென்டென்சஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். 1000 வெக்காபுலரி அப்லோட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்மக்கிட்ட சாஃப்ட் காப்பியாக தான் இருக்கே ஒழிய ஹார்ட் காப்பி கிடையாது. அதனால தான் நான் டவுன்லோடிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, என்ன வெக்காபுலரி பார்த்தோம் ப்ரீவியஸாக? டெண்டர் கோகனட். டெண்டர் கோகனட் அப்படின்னா இளநீர் அப்படின்னு அர்த்தம். ஜஸ்ட் நவ் ஐ ஹேட் ஒன் டெண்டர் கோகனட், ஐ எம் ஃபுல். இப்போ நீங்கள் யார் வீட்டுக்கோ போகிறீங்க, உங்களை வந்து சாப்பிட கூப்பிடுறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க இப்போ தான் நான் வந்துட்டு ஒரு இளநீ குடித்தேன், எனக்கு ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இளநீ குடித்தா நமக்கு வயிறே அப்படியே ஃபுல்லாகிடும் தெரியுமா? சில இளநீர்லலாம் நிறைய தண்ணி இருக்கும். அதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஜஸ்ட் நவ் ஐ ஹேட் ஒன் டெண்டர் கோகனட், ஐ எம் ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்க, பட்டர் மில்க். பட்டர் மில்க் அப்படின்னா மோர் அப்படின்னு அர்த்தம். பட்டர் மில்க் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். நம்மளுடைய ஹெல்த்துக்கு, உடலுக்கு மோர் வந்து ரொம்ப நல்லது, சிறந்தது. நெக்ஸ்ட் வெக்காபுலரி லாக். மரக்கட்டை. புட் அனதர் லாக் ஆன் த ஃபயர். அந்த நெருப்பில் வந்து இன்னொரு மரக்கட்டையை எடுத்து போடு. கூஸ் பம்ப்ஸ். சிலிர்த்தல். ஷி காட் கூஸ் பம்ப்ஸ் பிகாஸ் ஆஃப் த கோல்ட் வெதர். இந்த வெதர் வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால அவளுக்கு வந்து உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்துருச்சு. நெக்ஸ்ட் ஒன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ். சம்திங் தட் டேக்ஸ் யுவர் அட்டென்ஷன் அவே ஃப்ரம் வாட் யூ ஆர் டூயிங் ஆர் திங்கிங் அபவுட். நீங்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் திசை மாறி போகிறது, கவனச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஷி ஒர்க்ட் ஹார்ட் ஆல் மார்னிங் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். அவள் எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் காலம்பர்லேருந்து அவள் பாட்டுக்கு கடினமாக உழைச்சிட்டு இருந்தா. லேக். நாட் ஹேவிங் எனஃப் ஆஃப் சம்திங். பற்றாக்குறை. தேர் இஸ் எ லேக் ஆஃப் பார்க்கிங் ஸ்பேஸ் இன் த டவுன். இந்த டவுனில் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது. வியர்ட். வியர்ட் அப்படின்னா என்னென்னா ரொம்ப வித்தியாசமான அப்படின்னு அர்த்தம். திங்ஸ் ஆர் வெரி வியர்ட் டுடே. இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைனமிக். டைனமிக் அப்படின்னா டேலண்ட், திறமை வாய்ந்த அப்படின்னு அர்த்தம். ஹீ இஸ் எ டைனமிக் பர்சன் அப்படின்னா அவர் வந்து ரொம்ப ஒரு டேலண்டான, திறமை வாய்ந்த பர்சன். அதே மாதிரி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கக்கூடியவங்களையும் நம்ம சொல்லலாம். ஃபில்த்தி லாங்குவேஜ் அப்படின்னா அஃபென்சிவ் டேர்ம்ஸ் அப்படின்னு அர்த்தம். மோசமான, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுறது. ஹீ யூசஸ் ஃபில்த்தி லாங்குவேஜ். அவன் மோசமான வார்த்தைகளை பேசுகிறான். நெக்ஸ்ட் வெக்காபுலரி பாருங்க, ஜெஸ்டர். A movement of the hands, arms, head, etc. to express an idea or feeling. நம்மளுடைய ஃபீலிங்ஸ், உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம செய்கை மூலியம் காமிப்போம் இல்லையா, அதுதான். He made a gesture அப்படின்னா அவர் வந்து செய்கை காமிச்சாரு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாருங்க, டேஸ்ட் வெக்காபுலரி. சும்மா ஜஸ்ட் அந்த வெக்காபுலரியை மட்டும் நம்ம என்ன அப்படின்னு கற்றுப்போம். டேஸ்ட் இருக்கு இல்லையா, அறுசுவை உணவை மட்டும் இல்லை, நம்ம எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்பைசி, காரம். சவர், புளிப்பு. பிட்டர்,
கசப்பு. பிளாண்ட் அப்படின்னா உப்பு சப்பு இல்லாத அப்படின்னு அர்த்தம். திஸ் ஃபுட் இஸ் பிளாண்ட் அப்படின்னா இந்த சாப்பாடு வந்து உப்பு சப்பு இல்லாம இருக்க, ஒரு காரமும் இல்ல, புளிப்பும் இல்ல, இனிப்பும் இல்ல அப்படிங்கிற மாரி. மைல்ட் அப்படின்னா ரொம்ப லேசான உணவு. மைல்டா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அரோமேட்டிக் அப்படின்னா ரொம்ப வாசனை உள்ள. திஸ் இஸ் அரோமேட்டிக் அப்படின்னா ரொம்ப வாசனையா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். ஸ்வீட் ப்ராபப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இனிப்பு. தென் ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னா என்னன்னா, துவர்ப்பு இருக்குல்ல, அதுக்கு நம்ம சொல்லக்கூடிய வெக்காபுலரி என்னன்னா, ஆஸ்ட்ரிஜென்ட் அப்படின்னா துவர்ப்பு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டெலிஷியஸ், சுவையான. அடுத்த வெக்காபுலரி சால்ட்டி. சால்ட்டி அப்படின்னா உப்பா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான். அடுத்து கொஞ்சம் நம்ம இந்த 100 வெக்காபுலரியில கொஞ்சம் வேர்ட் பேர்ஸ் பார்க்கலாம். இந்த வேர்ட் பேர்ஸும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட டே டு டே லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே நீங்க உங்க டெய்லி யூசேஜ் சென்டென்ஸ்ல நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வேர்ட் பேர் என்னன்னா, இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த வேர்ட் பேர வந்து நீங்க ஆர்டர் மாத்தக்கூடாது. எப்படி இருக்கோ நீங்க அஸ் இட் இஸ் அப்படிதான் பயன்படுத்தணும். டூத் அண்ட் நெயில், விடாப்படியாக. தே வர் ஃபைட்டிங் டூத் அண்ட் நெயில். அவர்கள் விடாப்படியாக சண்டை போட்டுக் கொண்டிருந்தனர். நூக் அண்ட் கார்னர், மூலை முடுக்கெல்லாம். ஐ சர்ச்ட் ஹர் இன் நூக் அண்ட் கார்னர். அவளை நான் மூலை முடுக்கெல்லாம் தேடினேன். மோர் ஆர் லெஸ் அப்படின்னா ஏறத்தாழ அப்படின்னு அர்த்தம். லெஸ் ஆர் மோர் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அஸ் இட் இஸ் எப்படி இருக்கோ நம்ம அப்படி தான் சொல்லணும். த ஒர்க் இஸ் மோர் ஆர் லெஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஏறத்தாழ அந்த வேலை வந்து முடிஞ்சிடுச்சு, ஆல்மோஸ்ட் முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம இதை சொல்லலாம். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் அப்படின்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், சாதக பாதகங்கள். We should hear all the pros and cons of the matter before we make a decision. We should hear all the pros and cons of the matter before we make a decision. நாம் வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா சாதக பாதகங்களையும் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், ஏற்றத்தாழ்வுகள். எவ்ரி பிஸ்னஸ் ஹேஸ் அ லாட்ஸ் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். எல்லா பிஸ்னஸ்லையுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க தான் செய்யும் இல்லையா? அதுதான். பிஸ்னஸ்னு இல்லை, ஈவன் லைஃப்லேயும் சரி தான். எவ்ரி லைஃப், எல்லாருடைய ஈச் அண்ட் எவ்ரி லைஃப், எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்க தான் செய்யும். நெக்ஸ்ட் வீல் அண்ட் வோ. வீல் அண்ட் வோ அப்படின்னா என்னன்னா சுக துக்கங்கள் அப்படின்னு அர்த்தம். ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யூ இன் வீல் அண்ட் வோ. ஐ வில் ஆல்வேஸ் ஸ்டாண்ட் பை யூ இன் வீல் அண்ட் வோ. உன்னுடைய சுக துக்கங்களில் எப்போதுமே நான் வந்து பங்கேற்பேன். இதான் இந்த சென்டென்ஸோடைய மீனிங். நெக்ஸ்ட் வெக்காபுலரி டாப் டு பாட்டம், உச்சி முதல் பாதம் வரை, அப்படி இல்லையா மேலிருந்து கீழ். தே கிளீன் த ஹவுஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம். சில பேர்லாம் இந்த ஒர்க்கிங் விமன்லாம் இருப்பாங்க, அப்படியே ஞாயிற்றுக்கிழமைனா வீடையே தலைகீழாக போட்டு அப்படியே க்ளீன் பண்ணுவாங்க. சொல்லுவாங்கல்ல, ஐ கிளீன்ட் மை ஹவுஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம் எஸ்டர்டே. நேற்று நான் என் வீடை அப்படியே ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன்ப்பா, என் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாத்தையும் நான் லேஃப்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரம் டைம் டு டைம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ரேர்லி, அரிதாக அப்படின்னு அர்த்தம். அக்கேஷ்னலா, ஐ விசிட் மை ஹோம் டவுன் ஃப்ரம் டைம் டு டைம். நான் எப்பயாவது என்னுடைய ஹோம் டவுன் சொந்த ஊருக்கு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது வரைக்கும் இந்த பார்த்த வேர்ட் பேர்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட் பேர்ஸ் தான். இது எல்லாமே நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. எவ்வளோக்குள்ள இதெல்லாம் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் ஞாபகத்துக்கு இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் 3ல வந்து கொஞ்சம் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் வெக்காபுலரி சொல்லி முடிச்சுக்கலாம். பார்ட் 4 வெக்காபுலரி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னென்னா கிச்சன் ஐட்டம்ஸு, நம்மளுடைய பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஜஸ்ட் அதுக்கான மீனிங் மட்டும்தான் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறப்போ அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். பார்ட் 4 வெக்காபுலரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீக்கிரத்துலையுமே நாங்கள் பார்ட் 4 வெக்காபுலரியும் அப்லோட் பண்ணிடுறோம். இப்போ வந்து அடுத்து பாருங்கள் ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸ் வெக்காபுலரி. மாப்பிங், மாப் போடுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் துடைத்தல். ஐ மாப்பிங் த ஃப்ளோர் அப்படின்னா நான் வந்து ஃப்ளோரை வந்து தொடச்சிட்ருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீப்பிங், பெருக்குதல். ஐ எம் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் அப்படின்னா நான் ஃப்ளோரை வந்து பெருக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பாருங்க, டூ த டிஷ்ஷஸ். டூ த டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை வாஷிங் டிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லலாம். பாத்திரங்களை கழுவுதல். ஐ எம் வாஷிங் த டிஷ்ஷஸ் அப்படின்னா நான் வந்து பாத்திரங்களை கழுவிட்டுருக்கேன். லோடிங் த டிஷ்வாஷர். இப்போ டிஷ்வாஷர் அப்படிங்கிறது என்னென்னா பாத்திரங்களை கழுவுறதுக்காக ஒரு கருவி இருக்கு இல்லையா? அந்த மிஷினுக்கு பேர் தான் வந்து டிஷ்வாஷர் அப்படிங்கிறது. பெரும்பான்மையான வீட்டில் டிஷ்வாஷர் இருக்காது, ஆனால் ஃப்யூச்சரில் அதுவுமே ரொம்ப சகஜமாக வந்துடும். இப்போ எப்படி எல்லார் வீட்லேயும் வாஷிங் மிஷின் இருக்கோ அதே மாதிரியே டிஷ்வாஷரும் ஃப்யூச்சரில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லோடிங் த டிஷ்வாஷர் அப்படின்னா அந்த பாத்திரங்கள் தேய்க்கக்கூடிய மிஷினில் வந்து தேய்க்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து போடுறது. அதுக்கு தான் வந்து ஐ எம் லோடிங் த டிஷ்வாஷர் அப்படின்னு சொல்கிறோம். தேய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தெல்லாம் எடுப்போம் இல்லையா? அதுக்கு என்ன சொல்லலாம்?
ரொம்ப சிம்பிள். அன்லோடிங் த டிஷ்வாஷர். தேய்த்த பாத்திரங்களை எடுத்தல். நவ் ஐ எம் அன்லோடிங் இட். நான் இப்போ தேய்ச்ச பாத்திரத்தலாம் எடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க டஸ்டிங். டஸ்டிங் அப்படின்னா தூசி தட்டுதல். எங்கேயாவது இப்போதைக்கு ஜன்னல்ல, சோஃபால, பீரோல, ஃபர்னிச்சர்லலாம் வந்துட்டு தூசு இருக்கும் இல்லையா? அத தட்டுறது. ஐ அம் டஸ்டிங் த ஃபர்னிச்சர் அப்படின்னா, நான் ஃபர்னிச்சர்ல இருக்கிற தூசெல்லாம் தட்டிட்டு இருக்கேன். ஐ அம் டஸ்டிங் த சோஃபா அப்படின்னா, சோஃபால இருக்கிற தூசை தட்டிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். வாட்டரிங் இது உங்களுக்கு தெரிஞ்ச வெக்காபுலரி தான். தண்ணீர் ஊற்றுதல். ஐ அம் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ட்ரையிங். ட்ரையிங் அப்படின்னா காய வைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ட்ரையிங் த க்ளோத்ஸ். நான் துணிகளை காய வைத்துக் கொண்டிருக்கிறேன். வீடிங். வீடிங் அப்படின்னா என்னன்னா களை எடுத்தல் அப்படின்னு அர்த்தம். கார்டனிங்ல நம்ம இந்த வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம். நீங்க வீட்ல ஏதாவது குட்டியா ஒரு கார்டன் மாரி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தேவையில்லாத சில செடிகள்லாம் முளைச்சிருக்கும் இல்லையா? களை எடுக்கிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க ஊர்ல. அதுக்கு நம்ம இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம் அப்படின்னா வீட். ஐ எம் வீடிங் பிளான்ட்ஸ் ஃப்ரம் த கார்டன் அப்படின்னா, அந்த கார்டன்ல இருக்கிற தேவையில்லாத செடிகள் எல்லாத்தையும் நான் களை எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் லாண்ட்ரி பாஸ்கெட். லாண்ட்ரி பாஸ்கெட் அப்படின்னா இந்த அழுக்கு துணியெல்லாம் போடுறோம் இல்லையா? அந்த கூடைக்கு பேர் தான். புட் த க்ளோத்ஸ் இன் த லாண்ட்ரி பாஸ்கெட் அப்படின்னா அழுக்கு துணி எல்லாத்தையும் அந்த லாண்ட்ரி பாஸ்கெட் அந்த கூடைக்குள்ளார போடு. நெக்ஸ்ட் பாருங்க ஒரு இம்பார்ட்டன்டான வெக்காபுலரி டீக்ளட்டரிங். டீக்ளட்டரிங் அப்படின்னா என்னன்னா தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வந்து வீட்டிலேருந்து ஒழிக்கிறது. இந்த ஏற கட்டுறது அப்படி சொல்லுவாங்கல்ல அதுதான். ரிமூவிங் unnecessary ஐட்டம்ஸ். தேவையில்லாதவற்றை ஒழித்தல். சின்ஸ் டுமாரோ இஸ் சண்டே ஐ எம் கோயிங் டு டீக்ளட்டர். நாளைக்கு சண்டேவா இருக்கிறதுனால நான் வீடை வந்து ஒழிக்க போறேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா தேவையில்லாத பொருள் எல்லாத்தையுமே வந்து ஒழிச்சு போட போறேன் அப்படின்னு அர்த்தம். கிளீன் பண்றது. டீக்ளட்டரிங் அப்படின்னா தேவையில்லாதவற்றை ஒழித்தல். ஃபைனல் வெக்காபுலரி ஃபோல்டிங். ஃபோல்டிங்னா மடித்தல் அப்படின்னு அர்த்தம். ஐ எம் ஃபோல்டிங் த க்ளோத்ஸ் அப்படின்னா நான் துணிகளை மடித்து கொண்டிருக்கிறேன். தட்ஸ் இட். அவ்வளோதான். இப்போ நமக்கு பார்ட் 3ல 300 வெக்காபுலரி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து பார்ட் 4ல அகெயின் 301லேருந்து 400 வரைக்கும் பார்ப்போம். அகெயின் சொல்கிறேன் பார்ட் 4 வெக்காபுலரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெக்காபுலரியும் கூட. பாடி பார்ட்ஸ் தென் கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் அதோடைய பேர் அதெல்லாம் நம்ம பார்ட் 4 வெக்காபுலரியில் பார்ப்போம். ஓகேவா? I hope this video is useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.